இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வறுமை நிலையை எம்பிஐ அப்படிங்கிறது மூலமாக கணக்கெடுக்கப்படுது. அதன்படி வருமான ஒழிப்பில் இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக பீகார் இருக்குது. வறுமையை ஒழிப்பதற்கான இந்தியாவின் முயற்சிகளை ஐக்கிய நாடுகள் அமைப்பு பாராட்டியிருக்கு. ஐநா மதிப்பீட்டின்படி 2005, 2006 மற்றும் 2019 2021 இடையில் இந்தியாவில் ஏழைகளுடைய எண்ணிக்கை சுமாராக 41.5 கோடி குறைஞ்சிருக்காம். இதை வரலாற்று மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு ஆகியவற்றால் வெளியிடப்படுது. பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்ட், அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இது எல்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக மேகாலயா இருக்குது. இந்த நிலையில் 51.9% வறுமை விகிதத்துடன் இந்தியாவின் மிகவும் ஏழ்மை மாநிலமாக பீகார் இருக்குது. மேலும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள் 3வது மற்றும் 4வது இடங்களை பிடிச்சிருக்கு. இந்த நிலையில் கோவா மாநிலத்தில் வறுமை ரொம்பவே வேகமாக குறைஞ்சிட்டு வருவதாகவும், அதே போல் ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மாநிலங்களும் வறுமை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவிலையும் கேரளாவில் தான் வறுமை ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 0.71% மட்டும்தான் வறுமை கோட்டு கீழே வாழ்கிறாங்க. இதே போல் கோவாவில் 3.76%, சிக்கிமில் 3.82%, தமிழ்நாட்டில் 4.89%, பஞ்சாபில் 5.59% வறுமை அப்படிங்கிறது இருக்குது.